ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ. இது சோலார் இல்லை, சோலார்லேருந்து மாற்றாக ஒரு சுய தொழிலுக்கான ஒரு வீடியோ. இதில் வந்து ரீசார்ஜபிள் எல்இடி பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி பிசிபி, அதாவது எல்இடி ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். இது பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட்டில் சிலிக்கான் ஜெல்லை பேஸ்ட் தடவி இருக்குது, ஹீட் சிங்க்குக்காக போட்டிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாஸ்டிக் ஃபைபர் மெட்டீரியல் தான். பிசிபி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் மெட்டீரியலு. இது வந்து அந்த சிலிக்கான் பேஸ்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்காக. இப்போ எல்இடி பல்ப்லாம் ரொம்ப நேரம் எரியும் போது என்ன ஆகும்னா, அதில் ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும். பொதுவாக அந்த மாதிரி ஹெச்பிஎஃப் ட்ரைவ் மாடலில் நிறைய ஹீட்டே ப்ரொடக்ஷன் ஆகும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிலிக்கான் ஜெல்லு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஹெச்பிஎஃப் ட்ரைவ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இன்வெர்ட்ரு, அது என்ன பண்ணோன்னா, கரண்ட் இருக்கும்போது ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இல்லாத போது அந்த பேட்டரியில் இருக்கிறத வந்து டேரெக்டாக நம்மளுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அதே பிரின்சிபல் தான் இதையும். இது ஒரு ஹெச்பிஎஃப் ட்ரைவு. இது வந்து கன்வர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 100 வோல்ட் வரைக்கும் நம்ம பண்ண முடியும். இது வந்து ஒரு 9 வாட்ஸ் ரீசார்ஜபிள் எல்இடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கும். இன்புட் ஒயர் அண்ட் அவுட்புட் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த லைட்டோட ஹார்ட், லித்தியம் அயன் பேட்ரி. இது வந்து 2000 mAh பேட்ரி. ஹெச்பிஎஃப் ட்ரைவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 வோல்ட்டு தான். 3 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். இந்த 3 வோல்ட் அவுட்புட்லேயுமேவும் ஸ்ட்ரிப்பில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரகாசமான வெளிச்சம் கிடைக்கும். 9 வாட்ஸ் எல்இடி பல்பில் இன்வர்ஷன் மோடில் நம்ம எடுக்கும்போது அது ஒரு 7 வாட்ஸ்லேருந்து 9 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்கும். ஸோ அடுத்து இதோட ஃபிட்டிங்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பேஸ் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸுக்காக சிலிக்கான் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இல்லாமலும் கூட பண்ண முடியும். அதில் ஒர்க்கிங் பிரின்சிபலில் எந்த பாதிப்புமே ஏற்படாது. ஆனால் இது வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்ட்ரிப் மேக்ஸிமம் ஹீட் எஃபெக்ட்னால பாதிக்கப்படாது. 99% ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல் ஃபால்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங்னால தான். ஸோ இதில் ஸ்க்ரூவிங் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு நம்ம அதுக்கான ஸ்க்ரூஸ், சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூவிங் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஸ்க்ரூவிங் பண்ணும்போது மேனுவலாக பண்ணாதீங்க, ஸ்க்ரூவிங் மிஷின் இருந்தால் ரொம்ப நல்லது. இது வந்து பேஸ் பிளேட்டு. இதுதான் அந்த எல்இடி பல்போட பேஸ். இது வந்து எவர் பிரைட்டுன்ற பேரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதோட பேஸோட ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நார்மலில் மற்ற பல்ப் மாதிரி இருக்காது. இதில் பேட்ரி வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கும், பேட்ரியிலேருந்து இன்புட் அண்ட் ஒயர் அவுட்புட் ஒயர் போகிறதுக்கான ஸ்லாட்ஸ், இது எல்லாமே இதில் பண்ணியிருக்கும். அது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அந்த பேட்ரி ஸ்லாட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இதில் டிக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம இதை பண்ணணும். ஸோ அதே டைம் வந்து அதோட அப்பர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹெச்பிஎஃப் ட்ரைவ் போகிறதுக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்பர் ஸ்பேஸ் வந்து அது உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். இது மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ரெடிமேடாகவும் கிடைக்குது, ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த இன்புட் ஒயர் ப்ளஸ் மைனஸ் 2 இன்புட் ஒயருமே கொடுத்துட்டேன். இது வந்து ஏசிக்கானது, ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஏசிக்கானது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டை வந்து நம்ம ஹெச்பிஎஃப் ட்ரைவுக்கேவும் இன்புட் பண்ணும். ஸோ இது மாட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லேயர் ஒயர் தான், அது சிங்கிள் கோர் ஒயர் தான், அலுமினியம் கேபிள் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது மாட்டும்போது அந்த 2 விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்று வந்து அந்த கார்டு மாதிரி கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிடக்கூடாது. 2வது அந்த ஒயர் வந்து அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்கள் மாட்டும்போது அது கடிச்சிருச்சுன்னா இன்றைக்கி இல்லைனாலும் கொடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயும் அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரைவில் வந்து பேட்ரிக்கான சிப்பும் இருக்குது. அந்த பேட்ரிக்கான ஸ்லாட்டில் வந்து இதை இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போது இது என்ன பண்ணுன்னா, வித்தவுட் கரண்ட்டை வெறும் பேட்டரியிலேருந்து மட்டும் இந்த ட்ரைவுக்கான சப்ளையை கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கனாலே தெரியும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ட்ரைவு சீட் ஆகிற அளவுக்கு அதோட அப்பர் பேஸ் மவுத் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ட்ரைவ் வந்து சீட் ஆகும். ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. 9 வாட்ஸ்க்காக இருக்கட்டும், 12 வாட்ஸ்க்காக இருக்கட்டும். அட் த சேம் டைம் பேட்டரியோட எம்ஏஹெச்க்கு ஏற்ற மாதிரி ட்ரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 ஒயர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹெச்பிஎஃப் ட்ரைவ்லேருந்து வர அவுட்புட்டு. இன்னொன்று அந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வர்ஷன் ப்ராசஸ்க்காக யூஸ் ஆகும். அதாவது கரண்ட்டு போனதுக்கப்புறம்
க்ளோஸ்டு சர்க்யூட்டில் பேட்டரியிலேருந்து அந்த ஹெச்பிஎஃப் ட்ரைவுக்கு சப்ளை கொடுக்கும். அதுக்காகத்தான் அந்த வெள்ளை கலர் ஒயர் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த 3 ஒயருக்குமே தேவையான 3 சால்ட்ரிங் போர்ட் இருக்கும். இந்த பேஸ் பிளேட் வந்து கிளிப் டைப்பு தான். இதுக்கு ஸ்க்ரூவிங்கோ வேறு இதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை. நார்மல் எல்இடி பல்ப் பண்ணும்போது பஞ்சிங் மிஷின் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே ஸ்லாட் டைப்பு தான். இதெல்லாமே பட்டன் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெச்பிஎஃப் ட்ரைவை மட்டும் கரெக்டாக நீங்கள் சீட் பண்ணிவிட்டு இதை பட்டன் டைப்பில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், சீட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சீட் ஆகிடுச்சு, அது லாக் ஆகிடுச்சு, வெளியில் வராது. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அவ்வளோ சீக்கிரத்தில் அதை வெளியில் எடுக்க முடியாது. அதுக்கான ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் வச்சு தான் வெளியில் எடுக்க முடியும். ஸோ இப்போது ஹெச்பிஎஃப் ட்ரைவ்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நம்ம ஸ்க்ரூவிங்கும் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த செக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், சால்ட்ரிங் செக்ஷன். இதை ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலேவும் ஓரளவுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அதில் காப்பர் பேஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் B22 கேப்புன்னு சொல்லுவோம். நம்ம அந்த எஸ்எஸ்ல இருக்கு இல்லையா, இந்த B22 கேப்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது, வித் ஒயர் வித்தவுட் ஒயர் 2 இருக்குது. இப்போது நம்ம ரீசார்ஜபிள் பல்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஒயர் டைப் தான் பண்ணணும். ஸோ B22 கேப்பை இன்சர்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 போர்ட் இருக்கும் அந்தந்த ஒயருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். இதில் பாசிட்டிவ், கிரவுண்டு, 3 வோல்ட்டு 3 போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பிசிபிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்ரிங் வேக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்ரிங் லெட்டு வந்து வச்சே தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அதை ஹீட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே, அந்த ஒயரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஆயிரும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சில இதில் வராமையும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட கிளாரிட்டிக்கு நான் வந்து இப்போ நார்மல் சால்ட்ரிங்கை நான் பண்ணி காட்டுறேன். இதில் வேக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து சால்ட்ரிங் நார்மல் வேக்ஸ் தான், எல்லா கடையிலையுமே கிடைக்கும். வேக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த லெட் இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த போர்ட்டோட டச் ஆகிடக்கூடாது. இதுக்கு பெருசு அளவில் கேப் எல்லாமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி தான் அந்த போர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது, சால்ட்ரிங் பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு லெட்டு நம்மளுக்கு இதானாலுமேவும் பரவி இருந்தாலுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த பிசிபியில் ஏற்கனவே லெட் இருந்ததுனால நீங்கள் ஜஸ்ட் ஹீட் அப்ளை பண்ணாலே போதும். அந்த ஒயரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீட் அப்ளை பண்ணிங்கனாலே போதும், அது சால்ட்ரிங் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நான் உங்களுக்கு லெட் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் வெறும் ஹீட் மட்டும்தான் வைக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சால்ட்ரிங் ஆயிரும். சால்ட்ரிங் பண்ணும்போதேவும் அந்த எல்இடிஸ்லாம் எரிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ 3 இதுலேயுமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயும், பிளாக் வந்து கிரவுண்ட்லேயும், ஒயிட்ன்றது அந்த 3 வோல்ட் போர்ட்டுன்னு கொடுத்துருப்போம். ஸோ அதுலேயும் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டாலே போதும். இதோட ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இப்போது சரி சால்ட்ரிங்லாம் பண்ணியாச்சு, இப்போ ரெண்டுமே இருக்குது. இதை செக் பண்ணிடலாம். இப்போ எப்படி செக் பண்ணுறது, ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்புட் போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை ஷார்ட் பண்ணாலே போதும். அதுக்கு நம்ம பாடி இதே போதும். பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேட்டரியிலேருந்து சப்ளை ஆகி ஃப்ளாஷ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது 9 வாட்ஸ் எல்இடி. மொத்தமாக வந்து இதில் 33 சிப்ஸ் இருக்குது, எல்இடி சிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 90% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த B22 நிக்கல் கேப் இருக்கு இல்லையா, அதோட பேஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு அந்த ஹோல்டரில் போய் சீட் ஆகும். ஸோ இதையுமே ப்ராப்பராக சால்டர் ஆகிடும். எல்லா எல்இடிலையுமே பார்த்திங்கன்னா இதெல்லாமே பர்ஃபெக்டாக சால்டர் ஆகிருக்கும். இந்த B22 கேப் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் மெட்டீரியல்ஸ்னால் பண்ணது. அதோட அந்த சால்ட்ரிங் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பேஸில் பண்ணது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சால்ட்ரிங்கை வச்சுட்டு அந்த சால்ட்ரிங் லெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும், அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக சால்டர் ஆகிரும்.
இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த வயரை மடித்து விட்டீங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து இந்த B22 கேப்போட சால்ட்ரிங்க்கு எத்திட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக எத்திட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே தவிர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹோல்டரில் போய் கரெக்டாக சீட் ஆயிரும். இது சீட் ஆகலைனாலும் கூட உங்களுக்கு அந்த பல்பு வந்து ரிட்டர்னில் தான் வரும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். இதுதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது. ஸோ அடுத்ததாக நம்ம சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. B22 கேப்பை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இது கலண்டு வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு கிட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் டிக்கிங் மிஷின். இந்த டிக்கிங் மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 டூத் இருக்கும். 9 டூத் டிக்கிங் மிஷினும் இருக்குது, 12 டூத் டிக்கிங் மிஷினும் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் அந்த லிவரை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் இருக்க 12 டூத்லேயுமே ஒரு சின்ன நீடில் மாதிரி வந்துட்டு போகும். அது எதுக்காகனா அதை அப்படியே பஞ்ச் பண்ணிடும். அந்த B22 கேப்பை வந்து அந்த பிளாஸ்டிக் பேஸோட பஞ்ச் பண்ணிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 தடவை பஞ்ச் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். ரொம்ப பண்ணிட வேண்டாம். ஏன்னா அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபரில் பண்ணது தான். ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன்ட்டு அடிச்சிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அப்புறம் அந்த பல்பு இதுவும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால் நார்மலான ப்ரெஷரில் நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ரொம்பியும் கம்மியாக பண்ணிட்டீங்கனாலும் வெளியில் வந்துடும். இதனாலேயும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதோட கேப்பை நீங்கள் போட்டுட்டிங்கனாலே போதும். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசார்ஜபிள் எல்இடி பல்ப் ரெடி. இதோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற லேடிஸே பண்ணலாம். இதுக்கான ட்ரைனிங்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து இதுக்கான ரா மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம்.